நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukondam Sun Oil. அது இது எது? ஓகே, உங்களுக்குலாம் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியா உண்மை என்ன சொல்லலாம்? தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அது வேணாம் விட்டுருங்க. அதான் கஜினியில் சூர்யா சொல்லிட்டாரு. நான் வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியல, உங்களுக்கு தெரியல. நானே சொல்கிறேன். நீங்கள் அழகாகணும்னு நினச்சிங்கன்னா அது ஆசை. என்ன போல் அழகாகணும்னு நினச்சிங்கன்னா அது பேராசை. இதுக்கு கையை வேற தட்டுறாங்களே, உனக்கேண்டா இந்த மாதிரி ஆசை? நல்ல ஓப்பனிங்காக சொல்ல வேண்டியதானே? சரி, அது அடுத்த வாரம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான்லாம் ஒரு அழகே கிடையாதுங்க உண்மையிலே. அதாவது உள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான மக்கள். இவங்கெல்லாம் பியூட்டியோ பியூட்டி. 2 ஹீரோ ஒரு ஹீரோயின் உள்ளே இருக்கிறாங்க. ஐயோ, யார் அவங்கன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லிஃப்ட்டுக்குள்ளே இருக்காங்க. நான் சொன்ன 2 ஹீரோ ஒரு ஹீரோயின் இதோ வந்துட்டாங்க. வெல்கம் டு தி ஷோ. நம்முடைய விஜய் டிவியோட வெற்றிகரமான சீரியல்ஸில் இதுவும் ஒன்று. கனா காணும் காலங்கள் ஒரு கல்லூரியின் கதையில் நடிச்சிட்டு இருக்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் முதலாவது உட்கார்ந்துருக்கவர் சக்தி. வெரி ஸ்மார்ட் அண்ட் ஏன் இப்போ அவங்களே ஏங்க பார்க்குறீங்க? சக்தி உங்களை தானே சொன்னேன். அதில் என்ன ப்ராப்ளம்? ஏன் அங்கே பார்க்க எல்லாம் ஒருத்தர் ஏன் பார்த்துக்கிறீங்க? இல்லை, ஸ்டார்டிங்கே வந்து 2 ஹீரோ ஒரு ஹீரோயின். நீங்கள் ஆமாம், யார் ஹீரோ யார் ஹீரோயின்? நீங்கள் 2 பேர் ஹீரோ, அவங்க ஹீரோயின்னு சொன்னேன். ஓகே ஓகே, எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். உங்களை ஹீரோன்னு சொன்னதில் ஏதாவது ஏற்றுக்க முடியாது? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லை. ஓகே சக்தி, எப்படி இந்த விபத்து நடந்துச்சு? கனா காணும் காலங்கள் நடிக்கிறது எப்படி உங்களுக்கு மெரினா வந்ததோ அந்த மாதிரி தான் எனக்கு அது. நான் மெரினா கிடைக்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் ஷோ பண்ணேன், அதனால கிடைச்சிச்சு. கனா காலம் காலங்கள் பண்ணுறதுக்கு பெரிய ஷோ பண்ண ஒன்றும் அவசியம் இல்லை. யாரை வேணா கூப்பிட்டுக்குவாங்கங்கிறீங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஆமாங்கிறீங்க அசால்ட்டா? நான் எனக்கு வந்து எப்படின்னா என்ன ரெக்கமெண்டேஷன் இல்லை, வாக் பண்ண மாதிரி எனக்கு கேரக்டர் ஓகே, இந்த கேரக்டர் இந்த பையன் சூட் ஆகும். அப்படி தான் எனக்கு இந்த விஜய் டிவியில் என்ன கேரக்டர் அது? சக்தி, கிராமத்து பையன், ஒரு வில்லேஜ் கேரக்டர். அது உங்களுக்கு சொல்கிறாரு. எப்படி இருக்குது இந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈஸியான விஷயம் நினச்சேன் ஆக்டிங்னா. சினிமாவில் பார்க்க மாதிரி என்ன நடிக்கிறான் அப்படின்னாங்க. பட் நின்று பார்த்தா தான் தெரியுது. இப்போ உங்களை சொல்கிறாங்க எல்லாரும். ஆமாம், என்ன யார் நடிக்கிறான்னு சொல்லிட்டு கை தட்டி ஏன்பா உஸ்பேத்தி விடுறீங்க? ஓகே, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. இரண்டாவது உட்காந்துருக்க அந்த பியூட்டிஃபுல் கேர்ள் வந்து அவங்க தான் என்னுடைய தங்கச்சி. ஜோடி நம்பர் 1 வந்து தங்கச்சியை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா எப்போ பேசினா தாங்கவே முடியாது, சிரிச்சா அதுக்கு மேலே தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு. அதனால தங்கச்சி நேற்று நம்ம சைடில் ஓடி போயிடுறது. ஒரு சூப்பரான டான்ஸர், இப்போ ஒரு நல்ல நடிகையாகவும் மாறி இருக்காங்க. அண்ட் காம்பேரிங்கும் சூப்பராக பண்ணுவாங்க. கரெக்டாக சொல்லிட்டேனம்மா? ஓகே, வெல்கம் டு தி ஷோ ஸ்வேதா. தேங்க்யூ அண்ணா. அண்ட் டான்ஸிங்கை தொடர்ந்து இப்போ கனா காணும் காலங்களில் ஆக்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணா. நிறைய கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கிட்டீங்க? டான்சிங்லயும் நிறைய ஸ்டைல்ஸ் ஒன்னொன்னா கற்றுக்கிறேன்னா. அதை நான் கேட்கவே இல்லை. டான்ஸ் வந்துட்டு ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க ஆக்டிங்கில்? எத்தனை மணிக்கு பிரேக் விடுவாங்க? இல்லைண்ணா, இந்த டைலாக் டெலிவரி அண்ட் எக்ஸ்பிரஷன், சேஞ்ச் ஆஃப் டாக், அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டீங்க. இப்போ டக்குன்னு ஒரு அழற சீன் கொடுத்தா அழுது நடிச்சு காமிங்க. அது கிளிசரின் இல்லாம வந்துருதுண்ணா. அப்படியா? எங்களுக்கு ஒரு அழற சீன் நடிச்சு காமிங்களேன். அண்ணா இப்போ நான் ஜாலியாக சந்தோஷம், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா. அதெல்லாம் மறந்துடுங்க, நீ பார்க்கலன்னு நினச்சிக்கங்க. ஓகே, அண்ணனை காணோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தங்கச்சி எப்படி அழும். தங்கச்சி இல்லை இப்படிலாம் அழுத ஆடியன்ஸ் எப்படி டபால்னு ஆஃப் பண்ணுறாங்க, சவுப் பட்டன் அமுத்திடுவாங்க. ஓகே, அவர் அப்படி ஒரு எமோஷ்னலாக எல்லாருமே அப்படியே கண் கலங்கணும். ஓகேயா? ரெடி? இல்ல, நான் சிரிப்பு தான். கேமராமேன் அண்ணன் இருப்பாரு பாருங்க, அவரை பாருங்க, தானா அழுக வரும். ஓகே அண்ணா, லாஸ்ட்ல வேணா அழுகுறேன். அது ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு அது தானா வரும். இப்போ ஆக்ட் பண்ணி காட்டணும் எங்களுக்கு. அட போமா, சிரிப்பு தான். ஏதா கனா காணும் காலங்கள கத்துக்கிட்டேன் நீங்க. அது வேற ஸ்டேஜ், இது வேற ஸ்டேஜ் தான். இதுக்கு மேல கேட்டா நான் கோமா ஸ்டேஜ்ல போயிடுவேன். ஐயோ, வடிவேல் பாலாஜியோட ஜோக்கெல்லாம் திருடி சொல்ல வேண்டியிருக்கே. ஓகே, வெல்கம் டு தி ஷோ ஸ்வேதா. தேங்க் யூ அண்ணா, தேங்க் யூ. மூன்றாவது உட்கார்ந்திருக்கவர் தான் மௌனம் பேசியதே சூர்யா. இல்ல கனா காணும் காலங்களோட கதாநாயகன் திரு கார்த்திக். வெல்கம் டு தி ஷோ.
பவராங்க? இல்லைண்ணே தெரியும், நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். அப்புறம் ஏன் போட்டு வந்த கேட்பேன்னு தெரிஞ்சு இதை கேட்பாங்க நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹீரோ ஆகிட்டா வந்து கண்ணாடி போட்டணும், 2 செல்ஃபோன் வச்சுக்கணும், சட்டையில் 2 பட்டனை திறந்து விட்டுருக்கணும். நல்லா டிஷர்ட் போட்டு தான் திறந்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் இருக்குதா? பட்டன் போடுங்க, லேடிஸ்லாம் பார்க்குற ஷோ இது. பட்டனை போடியா? இல்லை, இப்போ போட்டால் கொஞ்சம் வீக்காக நினைப்பாங்க. வீக்காக நினைப்பாங்க. ஓ ஓகே, இமேஜ் பில்டப். ஓகே ஓகே. கணக்காடுங்கலாம் எது கற்றுக்குறாங்களோ இல்லையா, இதை ஒன்று கரெக்டாக கற்றுக்குறாங்க. ஓகே, எப்படி இருக்குது இந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகேண்ணே, நிறைய கற்றுக்கிட்டேன். சீரியஸாகவே கற்றுக்கிட்டேன். என்ன இவங்க ஏதோ பூனா இன்ஸ்டியூட் போன மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டேங்கிறாங்க. என்ன கற்றுக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் ஒழுங்காக சொல்லிடுங்க, இல்லைன்னா நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கவே மாட்டேன். இல்லை, இதுக்கு போகும்போது எதுவுமே தெரியாது எனக்கு ஆக்டிங்னா என்னென்னு. இப்போ ஆஸ்கர் வாங்கியிருக்கிறீங்க. ஆஸ்கர் வாங்கலாம்னு சொல்லலை. இல்லை, எனக்கு புரியல பிரதர். இல்லை, ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு அது 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 வேற விஷயம். ஓகே, இது வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்காக செய்ய கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ கார்த்திக். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்களுடைய இது ஷோ ஆரம்பிக்கும் பொழுது இந்த டீமில் ஒர்க் பண்ணவர் கார்த்திக். அண்ட் இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மராக மாறி இருக்கீங்க கணக்காணும் காலங்கள் மூலமாக. அதுக்கு எங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய டீம் சார்பாக. அண்ட் இது இன்னும் ஒரு சான்று, விஜய் டிவி நினைச்சா எல்லாருக்குமே ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி. எப்படி கரெக்டாக பேசிட்டேனா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக வைக்கணும், இதெல்லாம் எடிட்டில் தூக்காதீங்க. விஜய் டிவி நினைத்தால் யாருக்கு வேணாலும் எந்த இடம் வேணாலும் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் ஆமான்னு சொல்லி டக்குன்னு ஓகே பண்ணாதானே ஒரு அடுத்தடுத்து 5 ஷோ தருவாங்க. இப்படி பேசுதானே நான் 2-3 ஷோ வாங்கினேன். ஓகே, அந்த மாதிரி கரெக்டாக பேசிடுங்க. அண்ட் 3 பேருமே யூத்ஃபுல்லான மக்கள். ஸோ இன்னைக்கு எபிசோட் பயங்கர ஜாலியாக இருக்க போது. அண்ட் 3 பேரில் யார் இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க? வெரி குட். ஓகே, 3 ரவுண்டு பேரும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. குரூப்பில் டூப்பு, சிரிச்சா போச்சு, இங்கே நான் கேட்டேன் தெரியாது, டக்குன்னு திரும்பிடுறது பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தவன. கடைசியை மறந்து போச்சு. மாற்றி யோசி. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்பில் டூப் ரவுண்ட் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் 3 பேருக்கும் 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை ரீடைன் பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் சொல்லி சமாளிக்கணும். ஓகே, மறந்துச்சுனால ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. பார்த்துட்டு வியூவர்ஸ், நீங்களும் தயாரா இருங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கொஸ்டினும் காத்துட்டு இருக்கு. ஸோ இவங்க விளையாட போற முதல் ரவுண்ட் குரூப்ல டூப். ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் வந்து நிற்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கிறதா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எந்த குரூப் வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்க நாம எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். அண்ட் அந்த குரூப் யாருங்கிறத லெஃப்ட்குள்ள பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னு தெரியுதா? கார்த்திக், நீங்க சொல்லுங்க. பஞ்சர் ஓட்டுறவங்களா? பஞ்சர் ஓட்டுறவங்களா? கையில் என்ன வச்சிருக்காங்க? ரிம் வச்சிருக்காங்க. ரிம்ல எங்க பஞ்சர் ஓட்டுவாங்க? ஸ்போக்ஸ் மாட்டுறவங்க. ஸ்மோக் பண்றவங்களா? ஸ்போக்ஸ் மாட்டுறவங்க. ஸ்போக்ஸ் பர்சன். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க ஸ்வேதா. பாஸ். ரொம்ப பெருமை இதுல, முன்னாடி வேற வந்து பாஸ் எடுக்கிறவங்க, வீல் பெண்ட் எடுக்கிறவங்க. வெரி குட், பிரில்லியன்ட் கார்த்திக். சைக்கிள் வீல். அப்புறம் அது என்ன டிராக்டர் வீலா? ரொம்ப புத்தாலித்தனமா தான் பேசுறது. ஓகே, சைக்கிள் வீல் பெண்ட் எடுக்கிறவங்க இவங்க. ஓகே, 2 பேர் ப்ரொஃபஷனல், ஒருத்தர் டூப். அதான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இப்போ நீங்க பஸர்ல ரெடியா இருக்கலாம். நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னோன்னே எப்போ வேணாலும் நீங்க பஸர் ப்ரெஸ் பண்ணலாம். இந்தாயா யோ பஸர்ல ரெடியாரியா? எதையுமே கவனிக்கல, ஏதோ ஒரு உலகத்துல இருக்கீங்க. யார் அந்த பொண்ணு? யாரும் இல்லை. கூட நடிக்கிற பொண்ணா? இருக்குப்பா இருக்கு. மாமா, இது நான் பொறுப்பு கிடையாது. சீரியஸ்லி நான் பொறுப்பு கிடையாது. ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப யுவராஜ் சிங், விராட் கோலி என்ன ஃபீல்டு இருந்தா அந்த ஃபீல்டு இருந்தது உங்க 2 பேருக்கு. சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? உங்களை டிஸ்டர்ப் பண்ற அந்த பொண்ணு யார்? யாரும் இல்லை. ஓகே, இதை நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். முதல்ல டூப்பை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அவருக்கு என்ன ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். ஏதோ ஒன்னையாவது கவனிக்கணும். ஒன்று அவங்க சொல்றதுக்கு என்னன்னு பதிலையாவது சொல்லுங்க. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நான் சொல்றதை கவனிங்க. இப்போ டூப்பை கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு வைக்கிற பொண்ணு டூப்பே போகலாம்ல? அப்போ பஸ்ஸில் ரெடியாக இருங்க. ஓகே ஓகே. சாரி, ஏன் இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறீங்க? அவங்கள்ட்ட அந்த பஸ்ஸர் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுகிட்ட தான் பேச. உங்களுக்கு வீக்னஸ் இருக்குங்க, லேடிஸ் வீக்னஸ் கன்ஃபார்ம். இப்போ எதுக்கு சாரி சொன்னீங்க? பஸ்ஸர் யாரு? அவங்க வச்சாங்களா? ஏன் அவங்கள்ட்ட சொன்னீங்க? எனக்கு இப்போ அதான் தெரியணும். நான் சொல்லவே இல்லையா? இங்கே கேட்டால் இங்கே பேசியா? சொல்லலையா? ஓகே, பஸ்ஸில் ரெடியாக இருங்க 3 பேருமே. இது உங்களுக்கான முதல் சான்ஸ். உங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி டூப்பை கண்டுபிடிக்க போறீங்க. அவங்க 3 பேருக்குமே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது ஸ்வேதா. பி அண்ணா. என்ன டவுட் அவர் மேல? ஏதோ தப்பா இருக்கு.
எது தப்பா இருக்கா? எது தப்பா இருக்கு? அவரே பாவம் சேது பட கிளைமாக்ஸ்ல வர்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அந்த மொழி எந்த மொழி? ஏதோ டவுட்லயே இருக்காரு. ஓகே, ஸ்வேதா வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காங்க. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது சக்தி. சி. சி. என்ன ரீசன்? அவரோட ஷார்ட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு. சின்னதா இருந்தா தான் ஷார்ட்ஸ், அது தெரியல. பெருசா இருந்தா பேண்ட். இல்லை, 2 பேர் கம்பேர் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்காரு. இது ஒரு தப்பாயா? அவர் கம்ஃபர்டபுள். சக்தி சி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. கார்த்தி, உங்களுக்கு வேற வழியே கிடையாது, நீங்க ஏதான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். ஓகேண்ணா. ஓகே, உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு? ஒரு டவுட்டும் இல்லைண்ணா. யார் மேலயுமே டவுட் இல்லையா? இல்ல. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணியிருந்தா யாரை சூஸ் பண்ணிருப்பீங்க? ஏ பி சி மூணுல யாரை சொல்லியிருப்பீங்க? அபி. என்ன ரீசன்? சும்மா அபி. பிரகாசமான வாய்ப்பு இருக்கு இந்த கேம்ல, நல்லா வருவீங்க தம்பி நீங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது ஸ்வேதா, நீங்க வந்து பி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது சக்தி, சி டூப்னு லாக் பண்ணிருக்காரு. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணதுனால கார்த்திக் ஏதான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். செகண்ட் சான்ஸ்ல வீல் பெண்ட் எடுப்பாங்க. அவங்க எப்படி பெண்ட் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? இன்னைக்கு இங்க சைக்கிள் மெக்கானிக் இருக்காங்க, அதாவது சைக்கிள் வீல் பெண்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து சைக்கிள் வீல் பெண்ட் எடுக்க போறது பி தான். நான் ஸ்வேதா, நீங்க ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணி பிஏ டூப்னு லாக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அவர் மொழியே சரியில்லைன்னு வேற சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ பார்த்துடலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? எப்படி நல்லா பண்ணாரா? நல்லா பண்ணாரு, புரியல. ஆனா நல்லா பண்ணாரு, புரியலையா? வேலை செய்யும்போது பயங்கர பரபரப்பா இருக்கும்ல, அது இல்லவே இல்லை அவர்கிட்ட. ஏன் பரபரப்பா இருக்கிறதுக்கு அவர் என்ன குண்டு வைக்க வந்திருக்காரு? வீல் பெண்ட் எடுக்க தானே வந்திருக்காரு. ஒரு பொருள் வந்தோடனே அது நல்லா பண்ணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அது காணும். இந்த இவர் மாதிரியே இந்த ஷோக்கு வந்து எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. இப்போ மாட்டிக்கிட்டீங்களா? இங்கே நான் பேசினா என்னையே பார்க்கணும், என்னையே முறைக்கணும், இல்லை என்னையே பார்த்து சிரிக்கணும். ஏன் அந்த பக்கம் போகுது? கவன சிதறல் கூடாது. வயசு என்ன? 24. ஓகே, பரவாயில்ல. பட் 24 வயசுல நம்ம ஃபோக்கஸ்லாம் ஒர்க்கில் இருக்கணும். ஓகே ஓகே. அந்த தம்பி எப்படி வேலை செய்யறா? அப்படி பார்த்தேன். அவர் வீலை சுத்துறா அப்படி. ஆமாம். நீங்கள் எதை சுத்துறீங்க? ஏதோ கடத்தி சுற்ற வேண்டியது. இது கஷ்டம், இது ரொம்ப டவுட் தான். பட் பி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அடுத்ததாக வந்து சக்தி, நீங்கள் டூப்னு லாக் பண்ண சியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சி. பார்த்தீங்களா சியோட பெர்ஃபார்மன்ஸ்? பார்த்துட்டீங்க? பார்த்துட்டேன். ஓகே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, 10 பாயிண்ட் கொடுத்துடலாம் அவருக்கு. இவர் பெரிய ஜோடி நம்பர் 1 ஜட்ஜு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு. டூப் மாதிரி இருக்கா, ஒரிஜினல் மாதிரி இருக்கா? தெரியல. தெரில, அப்படியே இருந்துங்க, நல்லா வருவீங்க. நீங்கள் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க, அதை நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிள்ளையா. ஓகே சி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போகலாம். இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பாக்கி இருக்குது. அது வந்து கார்த்திக், நீங்கள் டூப்னு லாக் பண்ண ஏ. ஏ. ஓகே, வாங்க ஏ. ஸோ உங்களோட ஃபைனல் சான்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் திரும்ப டூப்பை லாக் பண்ணணும். அண்ட் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்வேதா. நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே பி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஏ பி சி 3 பேரில் யாரை லாக் பண்ண போகிறீங்க? பி தான். என்ன மிஸ்டேக் இருந்தது பெர்ஃபார்மன்ஸில்? இவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கான்ஃபிடென்ஸ் தான் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அவருக்கு. ஓகே, ஒர்க் அந்த இதுதான் அப்படின்னு சொல்லி பரபரப்பு இல்லை அதானே? ஸ்வேதா வந்து பி தான் டூப்பு, நான் மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சக்தி, நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவங்கள.
நான் சிஏ போயிடுறேன். ஏன் என்ன ரீசன்? ஸ்டார்டிங்கே கொடுத்தேனே ஒரு ஷார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஏங்க பெர்ஃபார்மன்ஸில் என்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்க? பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கல. ஓகே, வெரி குட் வெரி குட். அவர் அந்த ஷார்ட்ஸில் தான் அவருடைய பார்வை ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் சக்தி வந்து சி தான் டூப் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திக். ஏபிசி 3 பேரில் யார் டூப்? ஏ. என்ன ரீசன்? அவர் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ரீசனா? ஆனா பெண்ட் எடுத்ததெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கலையா? பெண்ட் எடுத்ததில் பிழை எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பெரிய எது மிஸ்டேக் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ கார்த்திக் வந்து ஏதான் டூப்டர். உங்களுக்கு அதே பாயிண்ட்டை சொல்லிடுறேன். எதுக்கு நம்ம 200 பாயிண்ட் போய்டும். ஓகே, 3 பேருமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸ்வேதா பி சொல்லியிருக்கீங்க, சக்தி சி சொல்லியிருக்கீங்க, அண்ட் கார்த்திக் ஏ சொல்லியிருக்கீங்க. எப்படியோ 2 பேருக்கு வந்து இங்கே பாயிண்ட் போகுது. அந்த ஒரு டூப் யார் அப்படிங்கிறத வழக்கம் போல் லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். பட் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க கார்த்திக், வாழ்த்துக்கள். நம்ம பீட்டை பேசுவோம் ஃபர்ஸ்ட். அண்ணே பீட்டை கொடுங்கண்ணே. பரிதாபமாக நிற்கிறாரு. ஐயோ பாவம். உங்கள் பேர் என்னண்ணா? பாலாஜி. ஓகே, எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 4 வருஷமாக இருக்கேன். நட்டு போல்ட்லாம் டைட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். இங்கே கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்குண்ணா. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. சிஎண்ணா அவரால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் பேர் என்ன? தியாகராஜன். எத்தனை வருஷமாக இருக்கீங்க என்ன? 5 வருஷமாக இருக்கேன். ஏன் ரொம்ப நேரமாக சிரிப்பு அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியல சார். இதாப்புல யாரை பார்த்தா அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு? இந்த மேடத்தை பார்த்தோம். ஏன் அப்படி இருக்கு அவங்கள பார்த்தா? அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்து சிரிக்கிறேன். என்னவா நடக்குதுங்க? அண்ணா நான் உங்களை பார்த்து சிரிக்கவே அதானே இல்லைடா. பார்த்தேன். அந்த அண்ணா என்ன வரலையே அப்படின்னு பார்த்தேன். நல்லா அவரை பார்த்து சிரிச்சு போட்டு இப்போ என்ன நொன்னா? சார் உங்களை பார்த்து நான் சிரிக்கவே இல்லை. நான் உங்களை ஃபர்ஸ்டே பார்த்து சிரிச்சிட்டேன். ஹலோ, வீல் பெண்ட் எடுக்க தானே வந்தீங்க? அவங்க அப்பா நல்லா பெண்ட் எடுப்பாரா வந்திருக்காரு. ஏன் கொடுங்க. வணக்கம், உங்க பேர்? கார்த்திகேயன். உங்க ட்ரௌசர் ரொம்ப கிண்டல் பண்றாருண்ணே அந்த ஆனால் கார்த்திக். நான் கிண்டல் பண்ணேனே, நல்லா இருக்கா சொன்னேன். இவங்களுக்கு வந்து வியா இருக்கு, உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே, 3 பேருக்குமே நன்றி. நீங்கள் சிரிச்ச வரைக்கும் போதும். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ரவுண்டில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணி டூப்பையும் கண்டுபிடிக்கல, அது வேறு விஷயம். ஸோ சக்தி, நிலைமை இப்படி இருக்குதே, இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் இல்லை, சாரி. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கோர் சொல்லிடலாம். இந்த குரூப்பில் டூப் ரவுண்டில் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சது கார்த்திக். அதனால் பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ணல. 1000 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கீங்க கார்த்திக், வாழ்த்துக்கள். அண்ட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தவறான டூப்பை சொல்லிட்டீங்க ஸ்வேதா அண்ட் சக்தி 2 பேருமே. அதனால் 2 பேருக்குமே 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். 2 பேரும் 800 பாயிண்ட்ஸில் செகண்ட் லெவலில் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இவங்க 3 பேரும் அவங்களுடைய செகண்ட் ரவுண்ட் விளையாட போகிறாங்க. அதுதான் சிரிச்சா போச்சு. பட் அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நாம இப்போ விளையாட போகிறது செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். அண்ட் இப்போ சிரிக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. அண்ட் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொல்கிறதாச்சு. இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வரப்போகிற அந்த பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். வாமிட் வருதா? இல்லை, வாமிட் அளவுக்கு போல. அந்த அளவுக்கு போலையா? எத்தனை நாள் தான் இந்த ஜெயாவோட இப்படி? இவருக்கு தான் யாருமே மாற்றல போல இருக்கு. நீங்களாம் யோசிப்பீங்க நான் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு. ஆமாம், நல்ல சினிமா உருவாக்க நான் டைரக்ஷனில் இறங்கிட்டேன். என் படத்துக்கு ஆர்டிஸ்ட் இறக்க போகிறேன். எனக்கு இவங்களெல்லாம் செலக்ட் பண்ண நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்களா? யார் இதுங்க? இதுங்களை ஏன் செலக்ட் பண்ணனே தெரியாம அங்க அந்த டைரக்டர் பண்ணி சொல்லிருக்காரு. இவங்க செலக்ஷன் இவரெல்லாம் இதெல்லாம் பாருங்களேன், பில்லி சுனியை வச்ச பொம்மை மாதிரி. யாரை கூப்பிட போறீங்க? ஓகே. ஐயோ, என்னப்பா வண்டு கிண்டு உள்ள போச்சா?
நான் ஆம்பளை தான், கையை விட்டு எடுக்கலாம். அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நீ எத்தனை தடவை அண்ணாவோட பேரை முழங்கினாலும் சத்தியமாக நீ நல்லா நடிக்கலன்னா நான் வாய்ப்பே தரமாட்டேன். நடிக்கணுமா? அது மட்டும் சத்தியமாக நம்மளால் முடியவே முடியாதுங்கண்ணா. ஏன்? பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லையா? அப்போ உன்ன மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்லை. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? நான் எத்தனை படம் எவ்வளோ கெட்டப்லாம் மாற்றி நடிச்சிருக்கிறேன் தெரியுமா? ஏய், கெட்டப் மாத்திரத்தை பற்றி மட்டும் என்கிட்ட சொல்லாத. கட்சிப்பை காலில் கட்டினா மதுரை, கட்சிப்பை கையில் கட்டினா போக்கிரி, தலையில் கட்டினா சுறா. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? அழகேத்தவன் படத்தில் நான் கர்ச்சிஃபே யூஸ் பண்ணலண்ணா. அதான் நமிதா கிட்ட கொடுத்துட்டியே. சரி ஓகேண்ணா, அப்போ நீங்களே கதையை சொல்லுங்கண்ணா. முதல் சீனில் கையில் கலப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே வரப்பில் நீங்கள் நடந்து வரீங்க. வயலில் நான் அப்படி என்ன தானே பண்ணுறேன்? கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறேன். என்னண்ணா சொல்கிறீங்க? சும்மா இல்லையா? வயலில் என்னதான் பண்ணுவாங்க? விவசாயம் தான் பார்ப்பாங்க. வயலில் விவசாயமா? வேணாண்ணா, நான் வயலில் ஹீரோயினை பார்க்குறேன். ஒரு நிமிஷம். நீங்கள் என்னண்ணா பார்க்குறீங்க? லிஸ்ட்டு படி அடுத்தது யார் வரப்போகிறாங்கன்னு பார்க்குறேன். சரி ஓகேண்ணா. ஆனால் அடுத்தது யார் வராங்கன்னா நம்ம காதல் கொண்டேன் வினோத். உன் ஜாடையில் தான் இருப்பார், பார்த்துக்கோ. சார் சார். ஐயோ, காலையில் வந்துட்டாங்களே, சில்லறை இல்லையே. ஐயோ, யாராச்சும் இருக்கீங்களா? தம்பி, ஜிகு ஜிகு சட்டை போட்டு முன்னாடி நிற்கிறேன். குத்துக்கல்லாட்டம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் சூனியம் வச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. சிவகார்த்திகேயன் வேறு பாக்கெட்டில் ரொம்ப நேரமாக கை விட்டுக்கிட்டு இருக்காரு. இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், யாராவது இருக்கீங்களா கேட்குறேன். கண்ணு தெரியாதா? அதுக்காக ஏன் பிச்சை எடுக்கிறேன்? சார், நான் பிச்சை எடுக்கல சார், நான் ஹீரோ சான்ஸுக்காக வந்திருக்கேன் சார். சாரிப்பா, என் படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க சார், நான் சைல்டு கேட்டில் சொல்ல சார், ஹீரோ 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 சான்ஸுக்காக சொன்னேன் சார். தம்பி, எனக்கு தப்பா கேட்கா, நீங்கள் பாருப்பா, உன்னை ஹீரோன்னு நான் எப்படிப்பா நம்புவேன்? இங்கே பாருங்க சார். அம்மா கொஞ்சம் திரும்புமா. ஐயோ, என்ன கொடுமை இது. ஏன்பா துரும்பா இழைச்சிருக்கியே, சாப்பிட மாட்டியா? சார் நிறுத்துங்க சார், இது ஜும்பாடி இல்லை சார், சிக்ஸ் பேக்கு சார், 6 பேக்கு. ஸ்கூல் படிக்கிற பையன் நீ, உனக்கு எதுக்கு 6 பேக்கு? உனக்கு ஒரு பேக் போதாது. எத்தனையோ ஏழை பசங்க பேக்கே இல்லாமல் இருக்காங்க. மிச்சம் 5 பேக் அவங்களுக்கு கொடு. என்ன படமா? ஆமாம், ஈஸ்ட்மேன் கலர். சூடான சுளுக்கு எடுத்துருவேன். தம்பி, இன்னொரு சொல்லு. சூடான சுளுக்கு எடுத்துருவேன். உன்னதான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ நாள் பாட்டு பாடி கையை சுற்றி ஒரே சுளுக்கா இருக்கு. எங்கே எடுத்துவேன்? எனக்கு சான்ஸ் கிடையாது சார். கண்டிப்பாக உண்டு. அந்த தம்பியை தயவுசெய்து சிரிக்க வை, உனக்கு சான்ஸ் தரேன். இதெல்லாம் ஒரு மேட்டரா சார்? இதெல்லாம் ஒரு மேட்ராவா? தம்பி, நீ இந்த செட்டுக்கு புதுசு போல இருக்கு. இவரே விளையாட்டு ஆரம்பி. சார் சார் லைட்டா சிரிக்கிறார் சார். சிரிக்க சொல்லுங்க சார். சார் சார் யோ உன்னை சிரிக்க வைக்க சொன்னா என்ன சிரிக்க வைக்க? ஏண்டா எனக்கு போது யாருமே சிரிக்க மாட்டாங்க சார். தம்பி, உனக்கு மட்டும் இல்ல, இங்க வந்து நிக்கிற எல்லாருக்கும் இதே நிலைமை. லைட்டா சிரிங்க சார். உங்களுக்கு காத்து தானே சார் பிரச்சனை? நீங்க கொல்லப்படாது சார். இதோ இப்போ உனக்கு கொண்டுறேன், அதுக்கப்புறம் சிரிப்பீங்கல்ல. இவ்வளவு நேரம் நீ கொண்டது பார்த்தா அவனால கொள்ளமா? வயது கோவரி. நீங்க வாங்கினா வரேன், போனா போறேன். நான் இது மாதிரி ஓரமா இருக்கேன்டா. ஆமா, இவர் கால் டாக்ஸி வருவாரு, போனா போவார். அடுத்து வர்ற யார் தெரியுமா? தயவு செய்து அவருக்கு யாரும் மியூசிக் மட்டும் போட்டுறாங்க. தம்பி, செட்டே இவ்வளவுதான். அப்புறம் பின்னாடி வாங்க சார். செட்டை கலைக்க போறீங்க, வாயா. யார் நீ? சார், நான் தான் சார் டிஆர். யாரு? டிஆர் சார். நான் எம்ஜிஆர். நான் டி ராஜேந்திரன். நான் எம்ஜி ராமச்சந்திரன். விட்டா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். டிஆர் யார்கிட்ட கதை விடுற? நீ எஸ்எஸ்ஆர். என்ன ரொம்ப கலாய்க்காதீங்க சார், நான் சத்தியமா டிஆர் தான் சார்.
டிஆர்னா எவ்வளோ தாடி இருக்கும், எவ்வளோ முடி இருக்கும், அந்த முடியும் தாடியும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க, அதனால தான் சார். சார் எனக்கு ஒரே ஒரு தடவை ஹீரோவா சான்ஸ் கொடுங்க சார். அது மட்டும் என்னால் முடியாது. அப்போ எனக்காக ஒரே ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நானா வந்து டைரக்ஷன் பண்றேன் சார். கதையை சொல்லட்டுமா சார்? சொல்லிட்டு போயிடுறேன் சார். சொல்லிட்டு போயிடுவியா? அப்போ தயவு செய்து சொல்லு சார். ஒரு ஊர்ல ஒரு தங்கச்சி சார். ஏய், நீ இந்த தங்கச்சியை விடவே மாட்டியா? அவளை அவங்க அண்ணகார கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறா சார். ஆமாம், அவர்லாம் ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு டாஸ்மாக் போவார். அந்த மார்க்கெட்ல 4-5 காலி பசங்க அந்த தங்கச்சிய கதற 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 என்னையா சொல்லியா? கற்பழிக்கிறானுங்க சார். அங்க வைக்கிற சார் பாட்டி. நாசமா போச்சு. யோ, தங்கச்சி என்ன முதலருக்கா போறா? சில முதலைகள் சின்ன பின்னமாக்குறாங்க. அங்க ஃபைட்டு தான் வைக்கணும். இல்ல சார், அங்க பாட்டு தான் வைக்கணும். ஃபைட்டு இல்ல சார், பாட்டு. ஃபைட்டு இல்ல சார், பாட்டு. அங்கதான் சார் நான் நிக்கிறேன். நீ நிப்ப. படம் ரிலீஸ் ஆனா நான் எங்க நிப்பேன் தெரியுமா? அதே மார்க்கெட்ல போய் அம்மா தாயே. இங்க பாரு ஸ்வேதா, உன் கண்ணை கொஞ்சம் பார்த்தா மனசு துடிக்குதடி ஆத்தா. இங்க பாரு ஸ்வேதா, கண்ணை கொஞ்சம் பார்த்தா மனசு துடிக்குது ஆத்தா. இங்க பாரு ஸ்வேதா, உன்னை கொஞ்சம் பார்த்தா. ஏய் ஸ்வேதா, எப்படி இருக்கு ஸ்வேதா? நல்லா இருக்கியா? யார் இந்த பையன்? உன் பேர் என்னப்பா? சொல்றியா? நான் கிட்ட வருவா. ஏய், தயவு செஞ்சு சிரிச்சிருப்பா. ஏன் உனக்கு இந்த கஷ்டம்? அவங்க 2 பேர்கிட்ட கேட்டுப்பா. உன் பேர் என்னப்பா? பேசுப்பா. பேச மாட்டியா? என் மூஞ்ச பாருப்பா. அட போய் அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் 8 வார்த்தை தான் பேசியிருக்காங்க. இப்போ பேசி கிழிச்சிட்டாங்க. தம்பி, உன்னை சின்ன வயசுல தோல் மேல தூக்கி வளர்த்த இந்த அண்ணனை பார்த்து பேசுப்பா. முடிச்சுட்டாடே. உன்னை பார்த்த ஸ்வேதா, கொஞ்சம் பார்த்தா ஒரு நடி ஆத்தா. ஸ்வேதா, எப்படி இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ்? வயிறு வலிக்குது. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அப்படித்தான் அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்காங்க. உண்மையிலேயே அப்ரிசியேட் தான் பண்ணுது. கார்த்திக், நீங்க சொல்லுங்க. சூப்பர். சூப்பரா இருந்ததா? ஓகே, சூப்பர். அண்ட் விக்னேஷ், கார்த்திக், அமுதவாணன், ஜெயச்சந்திரன் அண்ணா அண்ட் தீபன், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு சூப்பரான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 3 பேருமே சிரிச்சிட்டாங்க. இதில் முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஸ்வேதா, உங்களுக்கு தான் 300 பாயிண்ட்ஸ் கம்மியாகுது. இப்போல்லாம் சிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாய் மூடி என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 800. இப்போ நீங்கள் 300 பாயிண்ட் மிஸ் பண்ணி 500 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இரண்டாவதாக சிரிச்சது கார்த்திக், நீங்கள் தான். நீங்கள் ஏற்கனவே எவ்வளோல இருந்தீங்க? 1000ல இருந்தீங்க. இப்போ 200 எழுந்து 800 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க சக்தி. நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்து 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. சூப்பர். அடுத்த ரவுண்டு மாற்றி யோசி ரவுண்ட். அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நாம இப்போ விளையாட போகிறது 3வது ரவுண்ட், கடைசி ரவுண்டு மாற்றி யோசி. இந்த ரவுண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இப்போ சக்தி இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் விளையாடணும் இந்த ரவுண்டை. ஸோ கார்த்திக், நீங்கள் தான் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. நீங்கள் தான் விளையாட போகிறீங்க. வாங்க. ஆரம்பிக்கலாமா? ஜெயிச்சிருவீங்களா இந்த ரவுண்டில்? தெரியாது. அது அங்கே உங்கள் நண்பர் சக்திகிட்ட கேட்டலாம். சக்தி, இந்த ரவுண்ட் எப்படி விளையாடுவார் அவர்? தெரியல. இல்லை ஸ்வேதா, இந்த அண்ணன் எப்படி விளையாடுவார்? நல்லா விளையாடுவாருன்னு தோணுது. ஓகே, அதை பார்த்துடலாம். ஸோ கார்த்திக், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எத்தனை வருஷமா கண்ணாடி போட்டிருக்கீங்க? உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஏன் ஹேர் ஸ்டைலா? ஷர்ட் நல்லா இருக்கு. ஏன் ஷர்ட்டா சொல்கிறீங்க? டிஷர்ட் கலர் கொஞ்சம் வேற போட்டுருக்கலாம். வேற என்ன நல்லா இருக்கு என்கிட்ட? இந்த ஷூ கூட வேற எதனா பண்ணிருக்கலாம். அவுட் இல்லை இப்போ. இதான் அந்த நல்லா விளையாடுறது. பே பே பே. ஓகே, போய் உட்காந்துங்க. நல்லா விளையாண்டிங்க கார்த்திக். ப்ளீஸ் டேக் யுவர் சேவ். ஸோ அடுத்ததாக விளையாட போகிறது, இது வரைக்கும் அவர் எதுவுமே பேசலை, இப்போயா ஏதாவது பேசுகிறாரான்னு பார்க்கலாம். வாங்க சக்தி. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையிலே பேசி அங்கே ஏதோ பொழுது ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இங்கே ஒரு வார்த்தையில் பேசுனீங்க.
எப்போதாங்க நான் பேசுகிறத கேட்பீங்க? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு நாங்கிட்ட தானே பாருங்க, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க. 2 நிமிஷம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஏன் ஒரு வார்த்தையில் பேசிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க இப்போ. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ தான் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிங்களா? நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே மைக்கை முதல்ல இங்கே வைங்க. ரெடியா? சொன்ன ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? என்ன சொல்லுங்கள் ரூல்ஸ்லாம்? நான் இதுவரைக்கும் கோவப்பட்டது இல்லைங்க லைஃப்பில். யாரையும் அடித்ததும் இல்லை, கடிச்சதும் இல்லை. பயமாக இருக்குது. ஓகே, கடிச்சிருவேணும்னு சொல்லுங்கள். சக்தி, உங்களை கடிச்சு வச்சிருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. சொல்லுங்கள், என்ன ரூல்ஸ் என்ன சொன்னேன் இந்த ரவுண்டில்? நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், 1 வேர்டுக்கு ஆன்சர். 1 வேர்டுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஏன் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? ஓகே, 1 வேர்டில் ஆன்சர் சொல்லக்கூடாது. சொல்லணும். சொல்லக்கூடாது. கூடாது. கூடாது. மைக்கில் பேசுங்களேன் தயவு செஞ்சு. இதை நாங்கள் என்ன பண்ணுறது, உங்களை வச்சு ஷூட் பண்ணிட்டு. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? நாளைக்கு ஷூட்டிங்கு. என்ன ஷூட்டிங்? சிக்னலில் க்ரீன் லைட் தான் எரியுது. ரெட் லைட் எரியலையா? வாட்ச் வேறு பிளாக்காக போச்சு. நீங்கள் வெளியா இருக்கீங்களோ? அவுட்டு. நீங்களே அவுட் அப்படின்றீங்க. பரவாயில்ல, 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, 2 லைன் பேசியிருக்கீங்க. அதுவே இட்ஸ் a great thing. Please take your seat. ஸோ சக்தி வந்து 3rd கொஸ்டின்லேயே அவுட் ஆகிட்டாரு. அடுத்ததாக விளையாட போகிறது ஸ்வேதா. இது எப்படியும் பாதி நேரம் சிரிக்கத்தான் போகுது. நடுவில் ஏதாவது பதில் வருதான்னு பார்க்கலாம். வாங்க ஸ்வேதா. ரெடியா? ரெடி அண்ணா. ஏன் இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு பதட்டம்? பயமா இருக்கா? ரொம்ப கஷ்டம் போல. ரெடி ரெடி ஓகே, ரெடியா இருக்காங்க ஸ்வேதா. ஸ்வேதா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எஸ்விஎஸ் அண்ணாயில் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாத்துறீங்களா? அது இதுல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது இது கேமரா வந்து என்னைய ஜூம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் ஜூம் பண்ணுது உங்களையே? உங்க கண்ணுல ஏதோ வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம் தெரியுது? ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன கலர் பிடிக்கும்? எஸ்ஆர்எம் காலேஜ்ல நான் படிக்கிறேன். எந்த இயர் படிக்கிறீங்க? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எத்தனை வருஷமா டான்ஸ் ஆடுறீங்க? சால்சா ஸ்பெஷலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? எனக்கு பிரபுதேவா மாஸ்டர் ரொம்ப 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 பிடிக்கும். வேற எந்த மாஸ்டர் பிடிக்கும்? எனக்கு பிளாக் ஜீன் போட ரொம்ப பிடிக்கும். எதனால பிளாக் ஜீன் பிடிக்கும்? ஹீல்ஸ் வந்து நான் போட மாட்டேன். ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க என்ன துரு துருன்னு பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு இந்த 1 நம்பர் நல்லா பிடிக்கும். எந்த நம்பர்? எனக்கு உங்க மைக்கு ஏதோ சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சேஞ்ச் இருக்கு? அந்த குறுந்தாடி ரொம்ப ஸ்டைலா இருக்கு. குறுந்தாடியே இல்லையே இங்க. எனக்கு வந்து அந்த உலகத்தையே சுத்தணும்னு ஆசை. இந்த உலகத்துல எங்கெல்லாம் போணும்? எனக்கு வந்து பூமிக்குள்ள பூ இருக்குல்ல, அது வந்து ஸ்மெல் பண்ணணும்னு ஆசை. பூவை ஸ்மெல் பண்ணணும்னு. எனக்கு துபாய் போய் அங்க வந்து டைவ் பண்ணணும்னு ஆசை. துபாய் போய் எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்கு, ஆனா அது இப்ப சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆசை சொல்லுங்களேன். எனக்கு வந்து சப்பி சிக்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாங்க. எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி லூசுன்னு கூட எல்லாம் கூப்பிடுவாங்க. லூசுனா கூப்பிடுவாங்க. ஜோதிகா என் பேரு. உங்க யார் வச்சது? எனக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் அந்த சூர்யா? அப்ப எனக்கு வந்து காலேஜ்ல வந்து ஒரு மிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மிஸ் பேர் என்ன? அது இது எது சூப்பர் டைட்டில். எதனால டைட்டில் பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த கேமராமேன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால? பல்லு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்வாங்க. மீதில நல்லா இருக்கா? நான் கொஞ்சம் குண்டாயிட்டே இப்போ. ஏன் குண்டாயிட்டீங்க? எனக்கு வந்துட்டு உலகமே ரவுண்ட் அடிக்கணும்னு ஆசை. அவுட் தானே. அதே ரிப்பீட் சாரி. திருப்பி அதே ரிப்பீட் பண்ணீங்க. பட் நல்லா விளையாண்டீங்க ஸ்வேதா. வெல் பிளேட். இவ்வளவு பதட்டம் தேவையில்ல. ஊயிலாம் சேர்லாம் பழசு. 2 ரவுண்ட் போயிடுச்சா? சரி, இந்த ரவுண்ட் அட்லீஸ்ட் ஒரு half minute அட்லீஸ்ட் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேன். மத்த 2 பேருக்கு நீங்க அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே, கத்துக்கியா? இந்த ரவுண்ட்ல அப்படி தான் விளையாடணும். பேசணும் முதல்ல. போய் உட்காந்துக்குங்க. இந்த மாத்தி யோசி ரவுண்ட்ல 2 ஹீரோ ஒரு ஹீரோயினோட நாம அந்த ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். அதுல வந்து 3 பேருமே அவுட் ஆயிட்டீங்க இல்லையா? ஸோ யார் எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆயிருக்கீங்கன்றதை பொறுத்து ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனவங்களுக்கு 300 பாயிண்ட் குறைய போகுது. அந்த 300 பாயிண்ட் யாருக்கு குறைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்பிஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்பிஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது. 3 ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் தான். ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனது சக்தி, நீங்கள் தான். ஓகே, உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. ஏற்கனவே எவ்வளோல இருந்தீங்க? 800. கிளிக்கு 800. 700 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க. 300 பாயிண்ட் குறைஞ்சி இப்போ 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக 200 பாயிண்ட் எழுந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் தான் கார்த்திக். ஸோ ஏற்கனவே எவ்வளோ இருந்தீங்க? 800 இருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்கள் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. சூப்பர். ஸ்வேதா நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 500. நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கீங்க இந்த ரவுண்டில். நீங்களும் 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. சூப்பர். ஸோ சக்தி அண்ட் ஸ்வேதா அவங்க 2 பேருக்குள்ள டை இருக்குது. பட் இந்த எபிசோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வின் பண்ணியிருக்காரு கார்த்திக். வாழ்த்துக்கள் கார்த்திக். உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு டை பிரேக்கர் நான் நடத்தணும். ஐயோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே கேட்டு பார்ப்போம். கார்த்திக் தான் எபிசோட வின் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் இப்போ வச்சிருக்கிற மதிப்பெண்கள் எவ்வளோ? 600. 600ஆ? தப்பா சொன்ன என்ன சொன்னேன்? போச்சு அவருக்கு தான். இல்ல 600 கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஸ்வேதா நீங்கள் ரன்னர் அப் ஆயிட்டீங்க. அது வரைக்கும் ஹாப்பி. ஏன்னா இந்த எல்லாம் ரன்னர் அப் ஜெயிச்சுட்டு போனார்னு வச்சுங்களேன், ஐயோ எங்களெல்லாம் பொறுக்கணும், எங்களாம் தூக்கமே வராது இன்னைக்கு நைட்டு. அந்த வகையில் 3வது பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரதர். பிரச்சனை இல்லைல்ல? ஹாப்பி தானே? ஹாப்பி. ஸோ இன்னைக்கு எபிசோட வின்னர் கார்த்திக் சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற ஸ்வேதாக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஆம்பா. இன்னைக்கு எபிசோட்ல கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிற நம்மளுடைய சக்திக்கு இந்த ஜூட் பேக்குள்ள 2500 வர்த் ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. இதை கொடுக்குறவங்க ஜூட் எம்போரியம் அண்ட் இது எக்கோ ஃப்ரெண்ட்லி ஜூட் ப்ராடக்ட்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 2500 ரூபாய்க்கு. ஓகேயா? ஸோ உங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் விளையாடலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க பரிசுலாம் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அதுக்கு பதிலாக அதுலேருந்து ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 2500 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சராக இருக்கலாம், இல்லை 9999 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சராக இருக்கலாம், இல்லை 25000 ருபீஸ்க்கான கிஃப்ட் வவுச்சராக இருக்கலாம். ஓகே, ஸோ அதை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் விளையாடலாம். யாரெல்லாம் விளையாடுறீங்க? அதே ஒழுங்காக விளையாடுங்க. ஸ்வேதா நீங்கள் 25000. 25000 இல்ல, சும்மா ட்ரை பண்றேன். அது வந்தா வேணாவா? இல்ல ஓகே, எல்லா கேமும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா கேமும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம என்ன ஐஃபோன்ல ஆங்கிரி பேர்டா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறதுக்கு? சிந்தனை செம்மல். ஓகே சொல்லுங்க, நீங்களும் விளையாடுறீங்க? ஓகே சூப்பர். 3 பேருமே விளையாட ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கே நம்மளுடைய பாராட்டுக்களை உங்களுக்கு கொடுக்கலாம். கார்த்திக் நீங்க சூஸ் பண்ணுங்க. A B C 3ல எந்த பாக்ஸ் உங்களுக்கு? பி. ஓகே சூப்பர். அண்ட் ஸ்வேதா A அல்லது C இருந்து நீங்க ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணணும். சியா? ஓகே, இப்போ சக்தி உங்களுக்கு வேற வழி கிடையாது. A தான் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். A யாருது? ஐயா அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2500 ரூபா மதிப்பில் ஒரு கிஃப்ட் கிடைச்சதா? அண்ட் இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 25000. சூப்பர். 25000 கிடைக்கல. ஒரு சைபர் கட்டாயி அதே 2500 ரூபாய் தான். 25000லாம் இதில் வந்துருந்துச்சுன்னா நானே கடுப்பாக இருப்பேன். நான் அது எப்படி வரலாம்? வந்து ஆமாம் தெரில இல்லை இப்படியே பேசிக்கிட்டு இருக்க ஆளுக்கு 2500 மேலே என்ன கொடுப்பாங்க இங்கே? அதுதான் கொடுப்பாங்க. ஓகே, பிஏ சூஸ் பண்ணது வந்து நம்மளுடைய கார்த்திக் அவர்கள். அவருக்கு ஏற்கனவே 10000 ரூபாய் மதிப்பிலான ஒரு மைக்ரோவேவ் அவன் பரிசா கிடைச்சிருந்தது. அண்ட் அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்க முடியாது, ஏன்னா அவர் கிடைச்சிருக்காது 25000. ஸ்வேதா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே 5000 மதிப்பிலான கிஃப்ட் ஆம்பர் வின் பண்ணியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்காது 9999. வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 25000 வின் பண்ண அவரை கூப்பிட்டு இந்த கிஃப்ட் வவுச்சரை கொடுத்துடலாம். வாங்க கார்த்திக். இப்போ நம்ம கொடுக்க போகிறது 9999 and this gift voucher goes to Shweta. என்னப்பா 2500 மீதி இது யாருக்கு இது? உங்களுக்கு தானே? வாப்பா வாங்க வாங்க. நீங்க 3 பேருமே இன்னைக்கு நோ நீங்க 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டட், நல்லா விளையாண்டுருக்கீங்க. இந்த அடி எனக்கு உள்ள வேண்டியது இல்லை, என்ன பண்ணுறது ஏமா கொண்டு வந்து அவர் அடிச்சு போயிட்டீங்க. ஓகே, கவலைப்படாதீங்க, வீட்டுக்கெல்லாம் சீக்கிரம் கிளம்பிடவே முடியாது. ஒரு ஒட்டுமொத்த டீமே வெயிட்டிங் உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக. போகிறதுக்கு முன்னாடி இப்போ 3 பேர் சேர்ந்து எங்களுக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களா?
ஆடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த பாபா ஃப்ரம் சிவகார்த்தியன், எஸ்விஎஸ் முக்கோணம், சன் ஆயில். அது இது எது.